ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. நம்ம இன்னைக்கு பிரார்த்தசங்கத்தில் 12வது பகுதியை பார்க்க போகிறோம். இது நிறைவு பகுதியாக அமையும் என்று எதிர்பார்க்கிறோம். இதில் நேற்று சொன்னதில் சர்வ கர்ம கர்த்தரா, சர்வ கர்ம காரயித்தரா, சர்வகர்ம சுவாமினா அதை பற்றிய விளக்கத்தை பார்த்தோம். இப்போ இதில் ஸ்வேச்சையா உத்போதகேன தத்வாச கபிலோபாசகேன ரமா விதரிக்த பூர்வ பிரசித்த விதரிக்த அனந்த வேத பிரதிபாதி முக்கியதம அனந்த குண பரிபூர்ண சர்வதோஷ தூரேன சச்சித்தாபிக்யேன சச்சித்தானுசார சித்தேன தத் பிரமாணகிர பாத்திர பூத்தேன. இதுல உத்போதகேன அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. உத்போதகேன அப்படின்னா நம்ம கர்மங்களுடைய பலன்கள் எல்லாம் கொண்டு வந்து நமக்கு அந்த பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர். நல்லது பண்ணா நல்லது கொடுப்பாரு, கெட்டது பண்ணா கெட்ட பலன்களை கொடுப்பார். அது யார் அப்படின்னா நாராயணனுடைய உருவமான கபிலமூர்த்தி என்று. அதனால்தான் கபில உபாசகேன. அந்த கபில அவருடைய குணம் என்ன? கபில தேவமூர்த்தியோட குணம் நம்முடைய கர்மங்களால் நாம் செய்த கர்மங்களினுடைய பலன்களை நமக்கு கொடுக்கக்கூடியவர். நல்லது பண்ணா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டது. அவரை உபாசனம் பண்ற யாருன்னா வாயுதேவர். வாயுதேவர் ஏன் உபாசனா? அவர் நாராயணனோட அம்சம் தான், வேற யாரும் கிடையாது. நாராயணனே அந்த ரூபத்தில் இருக்கார். அதனால அவரையும் நம்ம முக்கிய பிராண தேவர் வாயுதேவர் அவரை உபாசனை செய்கிறார். அதனால அந்த கர்ம பலன்களை கொடுக்கும் சக்தி நம்ம வாயுதேவருக்கும் முக்கிய பிராணதேவருக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரமா விதிரிக்தா பூர்வ பிரசித்த விதிரிக்தா அனந்த வேத பிரதிபாதி முக்கியதமன் அனந்த குண பரிப்புன சர்வதோஷ துரேன. இதுலயும் இந்த பார்ட் திரும்பி வந்திருக்கு. முதல்ல பாப்பா வித தைத்திய பூக்கா விதம் சொல்லும்போது சொன்ன அதே பாயிண்ட் இந்த இடத்துல திரும்பி வந்திருக்கு. அது ஏன் இந்த இடத்துல ராகவேந்திர திருப்பி மறுபடியும் சொல்றாருங்கிறது எனக்கு புரியல. ஏன்னா ராகவேந்திர ஒரு இடத்துல சொன்ன கருத்தை இன்னொரு சொல்ல மாட்டாங்க. அதை நான் முன்னாலே சொல்லியிருக்கேன். இதுல ரமா விதரித்த, அதாவது வேதங்கள் யாரை பற்றி பாடுகிறதோ புகழுகிறதோ அப்படின்னா அது சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் புகழ்கிறது. அதுக்கு அடுத்தாப்புல யாரை அதை துதி செய்கிறது என்று சொன்னால் மகாலட்சுமி துதி செய்கிறது. இந்த ரெண்டு பேர்த்தையும் தவிர்த்து வேற யார் செய்யறதுன்னா வாயுதேவர் துதி செய்கிறது என்று சொல்லி இதுல சொல்றாங்க. அந்த மாதிரி அனந்த பிரதிபா முக்கியமான அனந்த குண பரிபூர்ண சர்வ தோஷியதீரன. அவருக்கு எல்லா குணங்களையும் அவர் இருக்கிறது. அவர்கிட்ட சர்வதோஷ எந்த தோஷங்களும் இல்லாதவர். வாயுதேவர் பத்தி முதல்ல இதை சொல்லிட்டாங்க. திருப்பி ஏன் ராகவேந்திர சாமி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு புரியல. அது என்னுடைய விளக்கம் தெரியல, கேட்கணும். அதனால அவர் சொல்றாரு, உன்னுடைய அந்த வாயுதேவர் பகவான்கிட்ட அவர் சொல்றார், சுவாமி ராகவேந்திர சுவாமி, உன்னுடைய உள்ளத்தை நன்கு அறிந்தவர், உன் உள்ளத்தின்படி காரியங்களை நடத்தும் திறன் பெற்றவர், உன்னுடைய பேரர்களுக்கு பாத்திரமானவர். யாரு? வாயுதேவர். அவர் மூலமா நான் இதை சங்கல்பத்தை செய்யறேன். ஏன்னா வாயுதேவர் மூலம் சங்கல்பம் பண்றங்கிறது அவருடைய ஒரு முயற்சி. அது ஏன்னா அப்பதான் அது சக்சஸ் ஆகும். ஏன்னா நம்ம பகவான்கிட்ட போகும்போது வாயுதேவர் மூலமா பகவான்கிட்ட நம்ம சமர்ப்பணம் பண்ணும்போது கண்டிப்பாக வெற்றி அடையும். நம்ம எப்படி பகவான்கிட்ட போறதுக்கு ராகவேந்திர சாமி மூலமாக வாயுதேவர் மூலமாக பகவான் சொல்லுவோம், அது மாதிரி ராகவேந்திர சாமி வாயுதேவர் மூலமாக பகவான் சமர்ப்பணம் பண்றார். மத் யோகிதாபிஜேன ஸ்ரீ பாரதி ரமணன ருத்ராஜ சேஷ தேவதோபாச்சரணேன ம சர்வாவஸ்தா சித்திரதா விசித்திரதா தது உபாசன ஸ்ரீ முக்கிய பிராணேன பேரித்தசன். அவர் மறுபடியும் வாயுதேவர் சொல்றாரு, என் தகுதியை அறிந்தவர், பாரதியினுடைய கணவர், ருத்ர தேவர் போன்ற எண்ணற்ற தேவர்களால் உபாசிக்கப்படக்கூடிய தகுதியுடையவர், எல்லா நிலைகளிலும் உன்னுடைய சித்திர விசித்திர ரூபங்களை எல்லாம் உபாசனை பண்ணக்கூடியவர். அதாவது எல்லா ரூபத்தையும் பகவானுடைய எல்லா ரூபங்களும் அனந்த கல்யாண குணங்கள் அனந்த ரூபங்களையும் வாயுதேவர் உபாசனை பண்ணக்கூடியவர். அது முதல்ல ரிப்பீட் ஆனது, மறுபடியும் ரிப்பீட் ஆகுது. உன் பக்தர் ஸ்ரீ முக்கிய பிராண சுவாமியால் தூண்டப்பட்டவனாகி அவர் என்ன உள்ளிருந்து இயக்குகிறார். அவர் தூண்டப்பட்ட நான் இந்த சங்கல்பத்தை இப்ப செய்யறேன் அப்படிங்கிறது. தத் சம்ஸ்ரீபூர்வம் சைனா சமுதாய அத்தியதனம் ஸ்வர்ணாசமுச்சிதம் தேச காலா வஸ்துச்சிதம் நித்திய நைமித்திய காமியபேதன திரிவேதம் தத்பூஜம் கர்ம யதாசக்தி யதா ஜப்தி யதா விவங்கரிஷே. இங்கதான் உண்மையான சங்கல்பம் வருது. அதாவது உன்னுடைய நல்ல நினைவோடு நான் காலையில் எந்திரிக்கும் படுக்க விட்டு எந்திரிக்கும் போது உன்னுடைய நினைவோடையே நான் எந்திரிக்கிறேன். இன்றைய நாள் அன்று என்னுடைய வருணம் ஆசிரமிகளுக்கு தகுந்த மாதிரி, அதாவது நம்ம குல தர்மம் என்ன உண்டோ அதுக்கு தகுந்த மாதிரியும், என்னுடைய குடும்ப சூழ்நிலைகள், ஆசிரமம் இந்த இடத்துல குடும்பத்தை நம்ம எடுத்துக்கணும். குடும்ப சூழ்நிலைகள், குடும்ப தர்மம், குல தர்மம், இது ரெண்டையும் அனுசரிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி இடம் காலம் இவைகளுக்கு தகுந்த மாதிரி
நான் நித்தியம் நைமித்திய காமிய பேதேன, நித்தியம் நைமித்தியம் காமிய கர்மாவ செயல்களை நான் செய்கிறேன் அப்படிங்கிற. நித்தியம் நைமித்திய காமிய பேதேன அப்படின்னா நித்தியம்னு சொன்னா நித்தியம் செய்ய வேண்டிய கர்மாக்கள் என்னென்ன? காலையில் சந்தியாவனம் பண்ணணும், காயத்ரி ஜபம் பண்ணணும், தேவ பூஜை பண்ணணும். இதெல்லாம் நித்தியம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது செய்ததுனால உங்களுக்கு புண்ணியம் வருமானா புண்ணியம் வராது, செய்யலைன்னா பாவம் வரும். நைமித்திய காரணம், நைமித்தியம் அப்படின்னா அப்பப்ப செய்யக்கூடியது, 6 மாசத்துடைய 1 வருஷத்துக்கு ஒரு செய்யக்கூடியது. கிரகண காலங்களில் செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள், இறந்து போன முன்னோர்கள் செய்ய வேண்டிய சிராதம் போன்ற காரியங்கள், இதெல்லாம் நைமித்திய காரியங்கள். அப்புறம் காமிய கர்மம். காமிய கர்மம்னா ஒரு பிரார்த்தனை, ஒரு வேலை ஆகணும்னு சொல்லி நம்ம சுவாமிகிட்ட பிரார்த்தனை பண்ண ஒரு ஹோமம் பண்றது. அதாவது சத்யநாராயண பூஜை பண்ணும்போது நமக்கு செல்வம் வரணும்னு சொல்லி சத்யநாராயண பூஜை பண்றோம், அது காமிய கர்மமாக செய்யக்கூடியது. அதே மாதிரி நமக்கு ஒரு வீடு நல்லா அமையணும்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சுவாமிக்கு ஒரு பிரார்த்தனை பண்ணி நம்ம உடனே ஒரு ஹோமம் பண்றது, யஜ்யம் பண்றது, இல்ல பிரார்த்தனை செய்வது, இதெல்லாம் காமிய கர்மம். இது எல்லாத்தையும் இந்த 3 கர்மங்களையும் உன்னுடைய பூஜை என்கிற முறையில் என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி, என்னுடைய அறிவிற்கு தகுந்தபடி, என்னுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்தபடி செய்கிறேன். குருராஜர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டா இருப்பாங்க. அவருக்காக சொன்னதில்லை இந்த சங்கல்பம். அவருக்கு பொருளாதார பிரச்சனையா இல்ல இதுக்கு மற்றபடி அவருடைய அறிவுக்கு குறைவா இல்ல சக்தி குறைவா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் என்ன சொல்றாரு, என்னுடைய சக்திக்கு, அதாவது நீங்க ரொம்ப ஆகாவுன்னு சொல்லிட்டு சக்தியை மீறி கடனை வாங்கி அதை பண்ணி இதை பண்ணி பெருசா ஆடம்பரம், அதெல்லாம் அவருக்கு ஒண்ணுமே வேண்டாம். பகவானுடைய சேவை செய்யறது உன்னுடைய குல தர்மத்துக்கு அனுசரிச்சு நடக்கணும், உன்னுடைய குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு நடக்கணும். அதே மாதிரி உங்களுடைய சக்திக்கு உட்பட்டு உங்களால இன்னைக்கு 1000 ரூபாய் செலவு பண்ணி ஒரு கைங்கரியம் செய்யணும்னா அந்த 1000 ரூபாய்க்குள்ள செய்யுங்க. 1 லட்ச ரூபாய் கடனை வாங்கிட்டு முன்னாடி கஷ்டப்பட்டதே அவர் ராமேஸ்வரம் என்னைக்கு சொல்றதே கிடையாது. ஆனா என் சக்திக்கு உட்பட்டு என்னுடைய அறிவிற்கு தகுந்தபடி எனக்கு என்ன தெரியுமோ நான் செய்யறேன், பக்தியோடு செய்கிறேன், அவ்வளவுதான். இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய அறிவு தேவையில்லை, நம்ம பணம் தேவையில்லை, ஆனா பக்தி தேவை. அறிவுக்கு தகுந்தபடி, என்னுடைய பொருளாதார நிலைக்கு தகுந்தபடி, அதாவது நமக்கு எவ்வளவு சௌரியம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்னுடைய என்னால் என்ன முடியுமோ அதை நான் தினமும் நான் செய்யக்கூடிய சேவைகள் எல்லாம் உனக்கு பூஜையாக நான் செய்கிறேன்னு சொல்லி இந்த இடத்துல சங்கல்பத்தை சொல்ற. இதுதான் உண்மையான சங்கல்பம். பகவான் ராகவேந்திர என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய குல தர்மத்தை அனுசரிச்சு, என்னுடைய குடும்ப சூழ்நிலை அனுசரிச்சு, என்னுடைய பொருளாதார நிலையை அனுசரித்து, என்னுடைய உடம்பு சக்தி என்னால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு என்னுடைய அறிவுக்கு தகுந்தபடி எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் பக்தியோடு உனக்கு செய்கிறேன். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் அது என்ன, நித்திய நைமித்திய காமிய கர்மம். அதாவது தினமும் செய்யக்கூடிய தேவ பூஜை, சந்தியாவந்தனம் போன்ற காயத்ரி ஜபம் போன்ற நித்திய பூஜைகள், நைமித்திகம், அதாவது ஒரு 6 மாசத்தோட வருஷத்தோட சிராத காரியங்கள், மறுபடியும் கிரகண காலங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள், தர்ப்பணங்கள், இதெல்லாம் கூட அதெல்லாம் காமிய கர்மமாக, அதாவது ஒரு கோரிக்கை முன்வைத்து அதுக்காக செய்யக்கூடிய ஹோமங்கள், யாகங்கள், பூஜைகள் எல்லாத்தையும் கூட எனக்கு தெரிஞ்ச மணிக்கு நான் செய்து உங்களுக்கு நான் சமர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு சொல்லி இந்த சங்கல்பத்தை சொல்றாரு. அதாவது நான் செய்யக்கூடிய காலையில் எந்திரிக்கும் போது உன்னுடைய நினைவோடு எழுந்திருக்கிறேன். அது ஒரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட். காலையில் எந்திரிக்கும் போதே நம்ம இறைவனை நினைத்து கொண்டு இன்னைக்கு நான் செய்யக்கூடிய அத்தனை கைங்கரியங்களும், அதாவது நித்திய நம்பிக்கை காமிய கர்மங்கள் எல்லாம் என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி, என்னுடைய நிலைக்கு தகுந்த, பொருளாதார நிலைக்கு தகுந்தபடி, எனக்கு புத்தி கெட்டினபடி நான் செய்யறேன். அத்தனை நீ பூஜையா ஏற்றுட்டு என் அனுகிரகம் பண்ண சொல்லி டோட்டலா சமர்ப்பணம் பண்றார் இந்த சங்கல்பத்தை. அடுத்தது மதாஜ்யா கார்பிகி வித்யா சம்பந்திகி ஜெக சம்பந்தி தித்தேய அசேஜனகி தத் சர்வ கர்ம கர்த்திருத்வ காரியத்வாத் அனுசந்தான பூர்வம் காரேஷேச்ச. இது ரொம்ப முக்கியமானது. எந்த ஒரு மகானுமே சொல்லாத ஒரு விஷயம். அதாவது அவர் செய்யறது என்னன்னா அவருக்காக செய்யறாரு இல்ல, நமக்காக அவர் செய்திருக்காரு. என்னுடைய சக்திக்கு தகுந்தபடி, என்ன பொருளாதாரத்தபடி சொல்றதெல்லாம் யாருக்கு, நமக்காக சொல்லியிருக்காரு. அப்போ குருராஜர் சுவாமி கிட்ட சொல்றாரு, என்னுடைய உறவினர்கள், தேக சம்பந்தம் உடையவர்கள், என்னுடைய சீடர்கள், என்னுடைய பக்தர்கள், இவங்க எல்லாமே இந்த விஷயத்தை, நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் அனுசந்தானம் பண்ணி, அதாவது புரிந்து கொண்டு, எதை சொல்றோமோ அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு தினமும் இந்த மாதிரி ஒரு சங்கல்பம் செய்வார்கள், இந்த பிராசங்கத்தை தினமும் செய்வார்கள் என்று சொல்லி சுவாமிகிட்ட ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கிறார். நமக்காக அவர் ஏன் கமிட்மெண்ட் கொடுக்கணும்? காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் எப்படியான நம்ம இதை செய்து அவர் காட்டின வழியில் நம்ம போகும்போது, அவர் முக்திக்கு செல்லும் போது நம்ம அவர் கூட செல்லலாம். அவர் இந்த உலகத்திலே உட்கார்ந்து தபஸ் பண்ண வேண்டிய காரணம் என்ன? நம்ம எல்லாத்தையும் ஆன்மீகத்திலே நமக்கு தேவையான, லௌகீகத்தில் தேவையான எல்லாத்தையும் கொடுத்து, நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஆன்மீகத்திலே வழி நடத்தி நம்ம உயர்நிலை கொண்டு வந்து, இந்த ஆகாமிய கர்மாக்களை நம்ம அண்டாமல் செய்து, அதனுடைய பிராரத கர்மா, சஞ்சித கர்மாங்க எல்லாத்தையும் அழித்து பரிசுத்தமான ஜீவனாத்மாக நம்மை செய்து இறைவன் கொண்ட முக்தி கொண்டு போய் சேர்த்துறதுக்காக உட்கார்ந்து அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்காரு.
அதுக்காக அவர் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கார். அதனால அவர் வந்து இன்டைரக்டா என்ன சொல்றாரு, ஒவ்வொரு ராகவேந்திர பக்தரும் தினமும் காலையில் எழுந்தவுடனே இறைவன்கிட்ட நான் இன்னைக்கு செய்யக்கூடிய அத்தனை காரியங்களும் கைங்கரியங்களும் செயல்களும் உன்னுடைய எனக்கு தெரிந்த அளவுக்கு நான் வந்து உனக்கு பூஜை நான் செய்யறேன், அதை நீ எனக்கு பூஜையா ஏத்துக்கோ. நான் நடக்கிறது உனக்கு பிரதட்சணமா இருக்கட்டும், நான் கீழே விழுகிறது வந்து உனக்கு அங்க நமஸ்காரம் பண்ணமா இருக்கட்டும், நான் படுத்துக்கிட்டா நான் வந்து அங்க பிரஷம் பண்ணதா இருக்கட்டும், நான் சாப்பிட்டா உனக்கு நைவேத்தியமாக இருக்கட்டும், நான் பேசுவதெல்லாம் உனக்கு அர்ச்சனையாகட்டும் என்பதாக நான் மனசில் நினைச்சு நான் செய்யக்கூடிய அத்தனை செயல்களையும் நீ பூஜையா ஏற்றுக்கொண்டு என்ன அனுகிரகம் பண்ணணும்னு சொல்லி நித்தியம் பண்ணணும். இதுல நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை. என்னுள்ளே இருந்த வாயுதேவர் உன்னுடைய ஆணைப்படி, அதாவது இறைவனோட ஆணைப்படி வாயுதேவர் வந்து என்னை இயக்குகிறார். அதனால எனக்கு இதுல எந்த பந்தமும் கிடையாது அப்படிங்கிற பாவனையோடு இறைவன்கிட்ட தினமும் செய்யணும்னு சொல்லியிருக்கார். ஆனால் இதை கேட்கக்கூடிய பக்தர்கள் எல்லாம் நீங்க எல்லாரும் தினமும் பிரார்த்தனை தவிர்த்தெல்லாம் படிங்க. படிச்சாங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அர்த்தம் மனசுல அப்படியே பதிஞ்சு போகும். அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு தினமும் காலையில் போது பகவானே நான் எனக்கு சேர்ந்து என்னை நான் செய்விட அத்தனை கைங்கரியங்களும் உனக்கு பூஜையா நேர்த்துக்கணும், எனக்கு தெரிந்த அளவுக்கு என்னோட சக்திக்கு ஏற்பட்டு நான் செய்ய போறேன், அதெல்லாம் நீ பூஜை எடுத்து அனுகிரகம் பண்ணு சொல்லி அதெல்லாம் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன். நான் செய்யறது ஒண்ணுமே இல்லை, என்னுள்ள இருக்கக்கூடிய வாயுதேவர் உன்னுடைய ஆணைப்படி இயக்குகிறார், அதனால எல்லாமே உனக்கு பூஜை ஆட்டுன்னு சொல்லி அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி ராவணன் சொன்னதை நான் உங்களிடம் சொல்றேன். எல்லா மக்களும் தயவுசெய்து இந்த ஒரு முறையை ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கொண்டு இந்த பிரார்த்தனுடைய இந்த விளக்க உரையை நான் இந்த இடத்துல நிறைவு செய்கிறேன். அடுத்தாப்புல வந்து அவர்களிடம் சர்வசமண கத்தியம் ஒன்று இருக்குது, அதை நான் இன்னும் பூராமா அது விளக்கமா படிக்கல. அதனுடைய நிறைய இடங்கள்ல வந்து எனக்கு சரியா புரியல. அதுக்குண்டான அந்த புஸ்தகங்களை கொண்டு நான் படித்து பார்த்துட்டு முடிந்தால் 2-3 நாட்களுக்குள்ள அது சர்வசமண கைத்தியத்துக்கு உண்டான விளக்குறையும் எனக்கு தெரிஞ்ச அளவில் கொடுக்க போறேன். நான் இதுவரை சொன்னதில் ஏதாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் மன்னிக்க வேண்டும். என்னுடைய அறிவு கெட்டியபடி நான் எந்த அளவு புரிஞ்சுக்கிட்டனோ அதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவு தவறு இல்லாமல் நான் செய்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தவறு இருந்தால் நீங்களாம் சுட்டி காட்டணும். தவறு இருந்தால் நான் மன்னிக்கணும்னு கேட்டுக்கொண்டு பொறுமையோடு நீங்கள் எல்லாரும் நிறைய பேர் என்னுடைய ஆடியோ கேட்டுருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்காக உங்களுக்கு எல்லாம் மீண்டும் நன்றி சொல்லி நான் விடைபெறுகிறேன். இன்பிட்வீன் நான் வேற ஏதாவது ஒரு 2-3 ஆடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்றேன். மேபி நான் 2-3 days நான் வந்து சர்வசமண கத்தியத்துக்கு நான் ஆடியோ கொடுக்க ட்ரை பண்றேன். எல்லாரும் உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட்டும் தான் எனக்கு வந்து இதனுடைய பலம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி தங்களுடைய சந்தோஷத்தை தெரிவித்தார்கள், சிறப்பாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்காக மீண்டும் எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். குரு ராஜா அர்ப்பணமஸ்து, கிருஷ்ணா அர்ப்பணமஸ்து.